அப்புறம் ஒரு பெரிய ஹீரோயின் வந்து அவங்களே நான் இந்த படம் பண்ணுறேன்னு வந்திருந்தாங்க திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்க. அவங்களுக்கு கதை சொல்லி அவங்க பண்ண முடியுமா? இல்லை இல்லை ஓகே வேணாமா மிக தெளிவாகவே ஓகே. அவங்க ரொம்ப பெரிய பர்ஃபார்மர் அந்த ஹீரோயின். அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்டாக என் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னா எனக்கு அவங்கள மேட்ச் பண்ண முடியல ரிச்சர்ட் சார் கூட. அந்த கேரக்டராக அவங்க ஹைட்டு அண்ட் அவங்களோட இப்போ இருக்கிற அவங்க தோற்றம் வந்து என்னால் மேட்ச் பண்ண முடியல. ஸோ நான் ப்ரொடியூசர் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக காம்ப்ரமைஸ் ஆகாமல் இவங்க தான் வேணும் சார், இவங்க தான் அதுக்கு செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் லொக்கேஷன் பார்க்க போயிட்டேன். அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. நான் போய் எல்லாமே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த பிரம்மாண்டம் இது எல்லாமே இப்படி தான் இருந்தது. அண்டு இது வந்து 31 நாளில் முடித்தோம், இந்த பட்ஜெட்குள்ளே முடிச்சிருக்கோன்றது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய விஷயந்தான் சினிமாவுக்கு. அதுக்கு எல்லோரும் இவங்கெல்லாமே சேர்ந்து ஒத்துழைச்சது தான். இப்போ சார் நட்டி சார் வாங்குற சம்பளத்தில் நாங்கள் 50% தான் அச்சீவ் பண்ணியிருப்போம். அவர் இப்படி ஒரு படத்துக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக சார் எங்களுக்கு விட்டு கொடுத்தாரு. மோகன் கூட அசோசியேஷன் இருக்குது. இப்போது இவங்களை வந்து ஒரு டேட் சொல்லி சம்பளம் லாக் பண்ணேன், அதோட எக்ஸ்ட்ரா டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க பொறுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணாங்க. ரிச்சர்ட் சாருக்கு திரௌபதி மாதிரியே இதில் டிசைன். சார் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சம்பளம் வாங்கிக்கலாம் சார். நீங்கள் தான் ஒரு முதல் படத்தில் இருந்தே வந்து ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து ப்ரொடியூசர்கிட்ட சார் சேலரி வேணாம், அதுக்குள்ளே இந்த பேக்கேஜில் படத்தை முடிச்சிடலாம், இல்லைனா இது படம் போயிருக்காது ஆன் ஃப்ளோருக்கு. ஸோ எதையோ ஒன்று விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் இருந்ததால் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் அது பேசி தான் உள்ளே கொண்டு வந்தோம். அதுதான் இப்போ நீங்கள் விஷுவலாக படத்துக்கு செலவு பண்ணதால நீங்கள் இது வந்து மோகன் விஜய் படத்துலேயே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க.